விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காளுங்க. என்னங்க, சோனி, மோனி, கனி, எந்திரிங்கம்மா, என்னம்மா விடிஞ்சிருச்சு. சாப்பாடு டைம் ஆச்சு, இன்னும் பிள்ளைங்க எந்திரிக்கலையா? இன்னும் எந்திரிக்கல போலங்க. ஆமா வாங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க மாமா. ஆமா முருகா, நீ ஏன் கீழே உட்காந்துருக்க? அதான் டேபிள் இருக்குல்லப்பா. என்னதான் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டாலும் தரையில உட்காந்து சாப்பிட்றது தானப்பா நல்லது. அதுவும் நல்லதுதான்ப்பா. அப்பா வாங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கப்பா. இல்லப்பா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடுங்க. எங்கம்மா உங்க அத்தையை காணோம்? பிள்ளைங்க கூட தான் அத்தையும் சேர்ந்து தூங்குனாங்க. அதனாலதான் லேட் ஆயிடுச்சு போல, யாருமே எந்திரிக்கலங்க மாமா. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. என்னம்மா பேத்திங்களோட நல்லா தூங்கிட்ட போல. ஆமா, இவளுக்கு எங்க தூங்க விடுறாளுக? கதை சொல்றேன்னு சொன்னா காக்கா கதை வேணா, அந்த கதை வேணா, இந்த கதை வேணாங்கிறாளுக. சரி சரி, சரிம்மா, விடு விடு, பிள்ளைங்க தானே. அம்மா என்ன சமையல், என்ன சமையல் சொல்லுங்கம்மா சீக்கிரம். உனக்கு பிடிச்ச பீட்சா, நூடுல்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே செஞ்சிருக்கேன். வா சாப்பிடலாம். தேங்க்யூம்மா. கண்ணுங்களா, வாங்க உட்காருங்கடா, சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்கப்பா, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். உட்காருங்கடா, எல்லாம் மொத்தமா சாப்பிடலாம். அக்கா வாங்க வாங்க, எல்லாம் சாப்பிடலாம். மருமகளே, எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வைமா, சாப்பிடட்டும். சரிங்க மாமு. எல்லாம் உட்காருங்க, சாப்பிடுங்க. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட வள்ளி? ரொம்ப நேரம் சாமி கும்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வேற எதங்க வேண்டுவேன், இல்லை நம்ம பிள்ளைங்களுக்காக தான். நீ பிள்ளைங்களை பத்தி எப்பவுமே கவலைப்படாத, நான் பார்த்துக்கிட்டேன். கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரிவா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போகலாம். நான் இப்போ சொல்கிறது தான் உனக்கு எப்போவுமே. நான் இருக்கிற வரை நீ பிள்ளைங்களை பற்றி நினச்சி கவலையே படக்கூடாது. நீயும் எனக்கு ஒரு மகன் மாதிரி தான். இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்போவுமே சந்தோஷமாயிரு. 4 பேர் இல்லை, 6 பேரையும் பார்த்துக்கிறக்கு நான் இருக்கேன். பிள்ளைங்களை நினச்சி நீ எப்பவுமே வருத்தப்படக்கூடாது. சரியா வள்ளி? சரிங்க. சரி வாங்க போகலாம், ரொம்ப நேரம் ஆச்சு, அத்தை வேற தேடிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், வா போகலாம். என்னம்மா, ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்க, சொல்லுமா. வேற என்னங்க, எல்லாம் நம்ம பிள்ளைய பற்றி தான். நம்ம பிள்ளைக்கு என்ன, நல்லா தானே இருக்கா? 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி கரை சேர்க்க போகிறோம் தான் தெரியல. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் நாங்கள்லாம் பார்த்துக்குறோம். இல்லைங்க, இருந்தாலும் என்னம்மா, என்ன இவ்வளோ யோசிச்சு சொல்கிற? நம்ம பிள்ளைக்கு நம்ம ஏதாவது பண்ணணுங்க. நம்ம தோட்டம் துறவு வீடு எல்லாமே நம்ம பையனுக்கு தான். அதில் பேத்திகளுக்கு செய்யாமையா இருக்கான் சொல்லு. நல்லது மட்டுமே நடக்கும் நம்புவோம். சரியா, நீ ஒன்றும் கவலையே படாத. நான் இருக்கேன், நீ இருக்க. மருமக பிள்ளை இருக்கு, மகன் இருக்கான், எல்லாம் நல்லபடியாக 3 பிள்ளைங்களே கரை சேர்த்துடலாம். சரியா? சரிங்க, எனக்கு இப்போதான் அதை பற்றி பேசினதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரிவா, வீட்டுக்கு போகலாம். மகனும் மருமகளும் தேடிட்டு இருப்பாங்க. ஆமாம், அவங்க மட்டும் என் மகனை கூப்பிட்டுட்டு ஊசிக்கலாம். நான் எங்கேயா போனால் மட்டும் எங்கே போனீங்கன்னு கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிடும். சரி வாங்க போகலாம். இந்தம்மா கொஞ்சம் தண்ணி குடிக்கும், அதுக்கப்புறமா வீட்டுக்கு நடந்து போகலாம். சரியா? சரிங்க. ஹாய், நான் சோனி. ஹாய், நான் மோனி. ஹாய், நான் கனி. நாங்கள் 3 பேரும் கூட பிறந்தவங்க. எங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்குறக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்கா, ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வெளியிலேயே நிற்கிறோம், வாங்க எல்லாம் உள்ளே போகலாம். இல்லைன்னா அப்பா வேற திட்டுவார். அப்பாவே அமைதியாக இருந்தாலும் பாட்டி ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம பாட்டி சொல்லவா வேணும். அக்கா, எக்ஸாம் முடிச்சு வாங்கக்கா, வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம். அம்மா கிட்ட பர்மிஷன் கேளுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஆமாண்டி, என்னையே கொடுத்து விட்ருங்க. நீ சொன்னாதாங்க்கா கேட்பாங்க, நாங்கள் சொன்னால் சின்ன பிள்ளை அமைதியாரு அப்படி சொல்லிடுவாங்க்கா. நான் சொன்னால் ஆமாம் இவ்வளோ வயசாச்சு இப்போ போய் விளையாடணுங்கிற அப்படின்னு கேட்பாங்கடி. அக்கா ப்ளீஸ்க்கா கேளுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஆமாக்கா ப்ளீஸ்க்கா, வாக்கா பார்க்கு, இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது சும்மாவது கூப்பிட்டு போக்கா. சரி சரி, வாங்க கேட்டு பார்ப்போம். அம்மாவே சரின்னு சொன்னாலும் இந்த பாட்டி விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாட்டிக்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணணும்க்கா. ஆமாம், சரி வாங்க போவோம். சரி வாங்க, இப்போ தான் எல்லார் முகத்துலேயும் ஒரு புன்னகையே தெரியுது. அங்கே உள்ள போகலாம். அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம். என்னங்க, வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடெல்லாம் மருமக ரெடி பண்ணிட்டா. நீ மருமக பிள்ளைக்கு நீ ஹெல்ப் பண்ணலையா? நான் சமைக்கிற காலெல்லாம் முடிஞ்சுங்க, என்னால் நடக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்படியே சொல்லி மருமகளையே வேலை வாங்கிட்டுற நீ. நானும் ஹெல்ப் பண்ணிட்டு தாங்க வந்தேன். ஹெல்ப் பண்ணவே விட மாட்டேங்கிறா. நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறது? சரிதான் போடின்ட்டு வந்துட்டேன். சரி, பேத்திங்களெல்லாம் காணோம், எங்கே போயிட்டாங்க? வீட்டுக்கு வெளியில் தான்ப்பா நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்றேன் இருங்க. இவளுக்கு என்னதான் பேசுகிறாளுங்கன்னு தெரியல. எப்போ பாரு 3 பேர் பேசின மணிக்கே தான் இருக்காளுங்க. விடுங்கம்மா, பிள்ளைங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க. இவ கிடக்குறாப்பா. சரி இருங்க, நான் கூப்பிட்றேன். சோனி, மோனி, கனி, 3 பேர் வெளியில் என்னடி பண்ணுறீங்க? சீக்கிரமாக வாங்க உள்ள. காலை இருக்கிறதுக்கு வெளியிலேயே தான் இருக்கணுங்கிறாளுங்க. பைக்கெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக போகுது, மறுபடியும் போய் வெளியிலேயே தான் நிற்கிறாளுங்க. சொல்கிறது எங்கே கேட்குறாளுங்க. நீ உடனே பிள்ளைங்கள ஆரம்பிச்சிடாத, பேசாமல் இரு. நம்ம வீட்டுக்கு வெளியில் தானே நின்று பேசிகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. விடுங்கம்மா, உள்ளே வந்துடுவாங்க. பிள்ளைங்க ரொம்ப நேரமாக வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க, போய் என்னன்னு பார்த்து கூட்டிகிட்டு வரையா? ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளைங்கள தான் எங்கள் அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. சரிங்க, இந்த கூட்டிகிட்டு வரேன்.
சோனி, மோனி, கனி 3 பேர் வெளியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா பாட்டி கூப்பிட்றாங்கம்மா, சீக்கிரமாக உள்ள வாங்க. என்னாச்சு பாட்டி, ஏன் கூப்பிட்டீங்க? இவ்வளோ நேரமாக வெளியில் என்ன தாண்டி பண்ணுறீங்க? பிள்ளைங்க சும்மா வெளியில் நிற்க கூட கூடாதா? ஏன் நீ வேற பேசாமல் இரு. ஆமாம், உனக்கு வேறு வேலையே இல்லையா பாட்டி? இப்போ பாரு எங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. ஆமாண்டி, வந்துடுவேன். நான் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்கிறக்கு வந்துடுவாடி. சும்மா தான் பாட்டி வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். பாட்டி கூப்பிட்ட போய் உள்ளே வந்திருக்கலாம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பா, நாங்கள் வீட்டில் தானேப்பா இருக்கோம் சும்மாவேவும். வாங்கப்பா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம். அப்பாவுக்கு வேலை இருக்குடாம்மா. இன்னொரு நாள் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். நீ டெய்லியுமே இதை தான்ப்பா சொல்லுவேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற? நாங்கள் வெளியில் நின்று இதை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கேயாவது வெளியில் போகலாமா? அதானே பார்த்தேன். 3 பேர் ரொம்ப நேரமாக வெளியில் நின்று இதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா? நீங்களும் வேணால் வாங்க பாட்டி கூட. வாங்க பாட்டி வெளியில் போயிட்டு வரலாம். நான் வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியாப்பெல்லாம் கிடக்கேண்டி, என்ன போய் கூப்பிட்றா பாரு. ஆமாம், அப்படி எங்கே போகிறீங்க? அதெல்லாம் போகும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீ வரையா வழியா பாட்டி? அப்பா ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா வெளியில் போகலாம். எங்கடா கண்ணு போகணும் உனக்கு? அப்பா வீட்டில் சும்மா தானேப்பா இருக்கும். பாப்பா எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போப்பா. சும்மாவாவது போயிட்டு வரலாம்ப்பா. பைக்கில் போகணுன்னா பெட்ரோல் காசு என்ன வானத்தில் இருந்தால் வரும்? பேசாமல் கடங்கடி. அப்பா போகலாம்ப்பா, வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. எங்கன்னு இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கீங்களேடா, அப்புறம் எங்கடா போகிறது? போகும்போது அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ப்பா, வாங்கப்பா. எனக்கு வீட்டில் ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது. நான்லாம் வெளியில் வரலாம், நீங்களே போயிட்டு வாங்க. அம்மா உன்னை யார் கூப்பிட்டது? நீ பாட்டுக்கு வீட்டில் இருமா. பாத்தியா முருகா, எப்படி பேசுகிறாளுன்னு நீ இருக்கும்போதேவும். இப்போ கூட்டிகிட்டு போங்கப்பா ப்ளீஸ்ப்பா. போகலாம்ப்பா, வாங்கப்பா. வீட்டில் வெட்டியாகவே இருக்க, போர் அடிக்கும்ப்பா. வாங்கப்பா போகலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. அப்படி எங்கே தாண்டி கூப்பிட்றீங்க? நீ தான் கால் வலிக்குதுன்னு சொன்னல, பேசாமல் இரு பாட்டி. நாங்கள் எங்கே வேணால் போவோம், நீ பேசாமல் வீட்டில் இரு. நீங்களும் வாங்க தாத்தா, அப்போ தான் ஜாலியாக இருக்கும். அம்மாவும் பாட்டியும் மட்டும் வீட்டில் இருக்கட்டும், மித்த நம்ம எல்லாமே போகலாம். வள்ளி, நீயும் வா வள்ளி, போயிட்டு வந்துடலாம். இல்லைங்க, எனக்கு வீட்டில் ரொம்ப வேலை இருக்குது, நீங்களே போயிட்டு வாங்க, நான் வரல. அம்மா வாங்கம்மா. இவளுங்க கூட நான் வரலப்பா, எனக்கு முட்டி வலி ஜாஸ்தியாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போகலாம். எனக்கும் வீட்டிலேருந்து போர் அடிக்குது, அப்படியே பேத்திங்களோட ஜாலியாக வெளியில் போயிட்டு வரலாம்ப்பா. நானும் வரேன்ப்பா. சரிங்கப்பா, வாங்க போகலாம். தேங்க்ஸ்ப்பா. இதுக்கெல்லாம் போய் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களாடா? வாங்கடா போகலாம். ஐயா ஜாலி ஜாலி, நினச்சதை சாதிச்சிட்டா. போயிட்டு வரேன் பாட்டி. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்கள் அம்மாவை நான் கடிச்சா சாப்பிட போகிறேன், சரிதான் போடி. பார்த்து பத்திரமா விளையாண்டுட்டு வரணும். பார்க்க போனீங்கன்னா அப்பா கூடயும் தாத்தா கூடயும் மட்டும்தான் இருக்கணும், மிஸ் ஆகிடாதீங்க சரியா? சரிம்மா, போயிட்டு வரோம் நாங்கள். சரிடா, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கடா, நீங்கள் போய் விளையாடுங்க. அப்பாவும் தாத்தாவும் இங்கே உட்காந்துருக்கும், பத்திரமா விளையாடணும். முருகாவா, நம்ம 2 பேரும் சும்மா உட்காராட்டி வாக்கிங் போகலாம். சரிங்கப்பா. அக்கா வாங்க விளையாடலாம். பிள்ளைங்கள பார்த்து விளையாடணும். சரிங்க தாத்தா. சரிங்க தாத்தா, நாங்கள் வாக்கிங் போயிட்டு வர்றோம்மா, நீங்கள் பார்த்து விளையாடுங்க. சரிங்கப்பா. சரிங்கப்பா. அக்கா வாங்க வாங்க, நம்ம போய் விளையாடலாம். எனக்கு விளையாடவே மனசு இல்லை. என்னக்கா பார்க்க வந்ததுக்கப்புறமா இப்படி சொல்கிறேன்? என்னாச்சுக்கா? +2 முடிச்சிட்டேன். இப்போ காலேஜ் போகணுன்னா காசு வேணும்ல கையில். அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிக்குவாருக்கா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. ஆமாம் முருகா, பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு, பெரியவ வேறு +2 முடிச்சிட்டா. அடுத்து என்ன பண்ணலான் இருக்கேன்? சோனி உட்கார வச்சு ஒரு நாள் கேட்கணும்ப்பா. அதுவும் சரிதான். சரி வாங்க, நீங்கள் 2 பேர் விளையாடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். வள்ளி, பார்க்க போனவங்க இன்னும் வரலையாம்மா? இன்னும் வரலங்க. என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணா. ஏதோ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். சீக்கிரமாக கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுமா. சரிங்க, ஏதோ கால் பண்ணி கேட்குறேன். வந்துட்டோம்மா, வந்துட்டோம். பாட்டி, அம்மா சும்மா இருந்தால் நீ சும்மா இருக்க மாட்டே போலையே. எப்படா எங்களை எதுலையாவது மாட்டி விடலாம் நினச்சிட்டே இருப்ப நீ. ஆமாம், நீ பார்த்தடி, பொம்பளை பிள்ளைங்களை வெளியிலே அனுப்பிட்டு உள்ளே எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? போனோமா, போயிட்டு விளாண்டமா, வந்தமான்னு இருக்க வேண்டியது தானே. இவ்வளோ நேரம் என்னடி பண்ணீங்க? பஸ்ஸு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு பாட்டி. ஆமாம், பஸ்ஸுக்கு தான் டைம் ஆகிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் சீக்கிரமாக விளாண்டுட்டு வந்துட்டாங்க. சரி வாங்க, போய் சாப்பிட்டு எல்லாம் தூங்கலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்க. வாங்க. பாட்டி, நீ தூங்கிட்டியா? பாட்டியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னால் கேட்க மாட்டியே நீ. அட இருக்கா, பாட்டி எந்திரிச்சிரும். பாட்டி எந்திரிங்க, எங்களுக்கு கதை சொல்லுங்கள் பாட்டி. என்னம்மா, நீங்கள் இன்னும் தூங்கலையா? இங்கே வந்திருக்கீங்க. எங்களுக்கு தூக்கமே வரல பாட்டி, ஏதாவது கதை சொல்லுங்கள் பாட்டி. அப்படி கேட்டுட்டு இங்கே தூங்கிடுறோம். ஆமாம், உங்ககிட்ட கதை கேட்கலாம் தான் வந்தோம் பாட்டி. சரி தூங்குங்க, நான் ஒரு கதை சொல்கிறேன். காக்கா கதை சொல்லவா? பாட்டி, அதெல்லாம் எப்போ இருந்து பாட்டி சொல்கிற? இதெல்லாம் ஓல்டு பாட்டி, நியூ ட்ரெண்டில் ஏதாவது சொல்லு பாட்டி. அதுக்கு அப்பாவே நல்ல கதை சொல்லுவார். நல்ல கதை ஏதாவது யோசிச்சு சொல்லேன். ஆமாம். யார் உங்கள் அப்பனா? நீங்கள் 3 பேர் குழந்தையில் இருக்க பிறந்தே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியே உங்களை தூங்க வச்சுருவான். ஒரு ஊரில்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் எல்லாம் தூங்கிடுவீங்க. அவன் ஒரு நாள் போய் உங்களுக்கு கதையே சொன்னதே இல்லையேடி. எப்படியோ நாங்கள் தூங்கிறோம்ல. கதை வேணான்னா பேசாமல் படுங்கடி, நானும் படுத்துக்கிறேன். சரி பாட்டி, நீங்கள் தூங்க, அப்படி நாங்களும் தூங்குறோம். குட் நைட் பாட்டி. குட் நைட் பாட்டி. குட் நைட். எல்லாம் நல்லா தூங்குங்க, காலையில் பார்த்துக்கலாம். 3 பேரும் தூங்கிட்டாங்க, நம்மளும் தூங்கலாம்.